ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் ஜர்னி தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பச்சை பயிறு குழம்பு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். பச்சை பயிரை 4 மணி நேரத்துக்கு முன்னாடியே தண்ணியில் ஊற வச்சு நான் வச்சுருந்தேன். நீங்கள் ஊற வைக்கல அப்படின்னா விசில் விடும்போது ஒரு 6-7 விசில் விட்டு எடுத்துக்கோங்க, அப்போ நல்லா வெந்திருக்கும். இப்போ நம்ம அதை குக்கரில் வச்சு நான் வேக வைக்க போகிறேன். நான் குக்கரில் 4 விசில் வச்சு எடுக்க போகிறேன். அது ரெடி ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம தாளித்து வெங்காயம் தக்காளி வதக்கிடலாம். இப்போ இதை நல்லா தாளிச்சிட்டு ஒரு பெரிய வெங்காயம் இதில் சேர்த்துருக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ ஓரளவு வெங்காயம் நம்மளுக்கு வெந்துச்சு. இந்த டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதுவும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வேக வச்சுட்டு நம்ம இதில் 2 பெரிய தக்காளி நான் சேர்த்துக்க போகிறேன். தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிடலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா இதை நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். நான் இதில் 3 பச்சை மிளகு அதை 2 கீரி சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் மசாலா சேர்க்க போகிறேன். மஞ்சள் தூள் தேவையான அளவு, வத்தல் தூள் 1 ஸ்பூன் முழுசாக சேர்த்துக்கிறேன், மல்லித்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன், தேவையான அளவு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் சேர்த்தா கரெக்டாக இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இதை கிளறி விட்டுக்கலாம். இதுவும் நல்லா மசாலா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ பயிறு நல்லா வந்திருக்கு. இப்போ அந்த வெந்த பயிரில் இதை நம்ம சேர்க்க போகிறோம். இந்த தக்காளி எல்லாத்தையும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து திருப்பி நம்ம வேக வைக்க போகிறோம். இப்போ அது கூட நான் தேங்காய் அரைச்சி சேர்க்க போகிறேன். தேவையான அளவுக்கு தேங்காய், கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச தேங்காவையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். குழம்பு இப்போ ஒரு கொதிச்சிடுச்சு. இப்போ சேர்த்தா கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ எல்லாத்தையும் நம்ம கிளறி விட்டுட்டு வேக வச்சு எடுக்க போகிறோம். ஒரு 5 to 7 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். அவ்வளோதான், குழம்பு இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்து இந்த குழம்பை இறக்கிடலாம். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் நெய் சேர்க்க வேண்டாம், இப்படியே சாப்பிட்டாலும் டேஸ்டியாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்மளோட ஃபுட் ஜர்னி தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃபுட் ஜர்னி தமிழ்.